ரெங்கநாதபுரத்துக்கு 36 இன்ச் பேட்டர்ன் வரைய போகிறோம். எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். உயரம் 13. முப்பத்தி 2 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டர் 3 இன்ச் வைக்கிறேன். முண்டா இறக்கம் இறக்குறேன். கழுத்து இறக்கம் எவ்வளோ? 8. 7.25 இறக்குறேன். இங்கே 2.5, இங்கே 2.5 வைங்க. இங்கே 2.5, இங்கேயும் 2.5 வைங்க. இடுப்பு எவ்வளோ? இடுப்பு வந்து 30. C2 36. முண்டா இறக்கம் எவ்வளோ? முண்டா இறக்கம் 5 இன்ச் இறக்குறேன். இப்போ C2 36, 9 ப்ளஸ் ஒரு 3/4, 9.25 வைக்கணும் கிராஸாக. இப்படி வச்சு 9 வச்சிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக 9.25 வந்துடும். 9.25 ஒரு புள்ளி 9.25 இங்கே வச்சிங்கனாக்கா 9.25 இங்கே வந்துடும். 9.25 நான் வச்சுட்டேன். ஏஹெச் எவ்வளோ? ஏஹெச் வந்து 16. 8 இருந்தால் போதும். 8 வருதான்னு பார்க்குறோம். இது ரெங்கநாதபுரத்துக்கு போகக்கூடியது. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இடுப்பு 7.5, 1.25. எல்லாருமே ஏன் சார் 1 இன்ச் வைக்கிறாங்க, நீங்கள் ஏன் சார் 1.25 வைக்கிறீங்கன்னு கேட்குன்னா, முன்னாடி வந்து ஃப்ரண்டில் வந்து பட்டியை வந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணிடுவோம். அதனால் அந்த 1/2 இன்ச் இங்கே பேலன்ஸ் பண்ணும். பதினொன்று. ஓகே, இப்போ முண்டா வரையணும். இங்கேருந்து 3/4 இன்ச் இருந்தால் போதும். ரொம்ப உள்ளே வராதிங்க. 1.25 வைக்காதீங்க. 1.25 வச்சிங்கனாக்கா பின்னாடி வந்து ஷோல்டர் அதிகமாக இருக்கும். பின்னாடி துணி நிற்கும். அதுவும் ஷோல்டர் கழண்டு போகிறதுக்கு ஒரு விஷயந்தான். இது எவ்வளோ தூரம் குடையிறீங்களோ ஜாக்கெட்டை வந்து அற்புதமாக இருக்கும். இது 3/4 இன்ச் இருந்தால் போதும். நான் கையிலேயே டிராயிங் போட்டுருவேன். நீங்கள் வந்து ஆர்ம் ஸ்கேல் வச்சு போடுறீங்க, நான் கையிலேயே நான் போட்டுருவேன். 8 இன்ச்சுனா 8 இன்ச்சு பர்ஃபெக்டாக இருக்கணும். இருந்தால் ஓகேல. 36 இன்ச்சு கழுத்து நம்ம வரைகிறோம். 9. அவங்க அதிகமாக வேணும்னாக்கா இங்கே தள்ளிக்கலாம். இப்போ ஒருவேளை மாடலாக கழுத்து வேணும்னு நினைக்கிறாங்கனாக்கா கொஞ்சோண்டு மாடலிங் பண்ணிக்கலாம். வேணுன்னா அவங்க பண்ணிக்கலாம். நான் வந்து சாதாரணமாக தான் போடுறேன். ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. இப்படியும் கழுத்தை வந்து இப்படியும் வெட்டலாம். இந்த 2 முறையிலையும் நம்ம வெட்டிக்கலாம். கழுத்து மாடலிங் யூ கழுத்து வேணும்னா இப்படி, சாதாரண கழுத்து வேணும்னா இப்படி. 2 விதமாக கழுத்து நம்ம பண்ணிக்கலாம். டாட்டோட லென்த் 3 இன்ச் இருக்கணும். இது 3 இன்ச் இருக்கணும். 3 இன்ச் இருந்தால் ஓகே. இது வந்து பேக் கழுத்து 8 இன்ச்சு. முண்டா இறக்கம் வந்து 5 இன்ச்சு. இது 3 தச்சவொன்னே 2.5 மாறிடும். எல்லாமே வரைஞ்சிட்டோம். இப்போ இது 9.25 நம்ம இப்படி கிராஸாக வைக்கிறோம். பாடியிலேருந்து இப்படி கிராஸாக வைக்கணும். நேராக வச்சுன்னா 9.25 வைங்க. 9.25 வச்சிங்கன்னா 9.25 கரெக்டாக வந்துடும். 1/4 இன்ச்சு சேர்த்துங்க. பாடியோட 1/4 இன்ச்சு சேர்த்துங்க. இது பேக்கு 36 இன்ச்சு பாடி. இடுப்பு 30க்கு நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் போட போகிறோம். ஃப்ரண்ட் போடுவதை கவனமாக பாருங்கள். எல்லாமே ரொம்ப ஈஸி தான். நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நினைக்கிறீங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம்.
இப்போ எவ்வளோ வச்சோன்னு பாருங்கள். 2 ஒரு 3 5.5. இங்கே 5 மட்டும் வைங்க போதும். 5 3 இங்கே 1/2 இன்ச்சு கம்மியாயிரும், 2 இன்ச்சு தான் வரும். ரெங்கநாதபுரத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பேட்டர்ன் 100 ரூபா பேட்டர்ன் திக்கு அட்டையில் போடுறேன். அது மாதிரி ஜாக்கெட் பேட்டர்ன் 1700 ரூபாய்க்கு சிறப்பு தள்ளுபடியில் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். 5 இது 4.5. இந்த மாதிரி பேட்டர்ன் போடணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சிறந்த முறையில் பேட்டர்ன் போட்டு தரோம். எதுக்குன்னா ஒரு பேட்டர்னை வாங்கி நீங்கள் வெட்டி தச்சு பாருங்கள், அந்த பேட்டர்னை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த எங்கெங்கே தப்பு பண்ணுறீங்களோ அதை மாற்றுறதுக்கு இந்த பேட்டர்ன்கள் உங்களுக்கு உதவி பண்ணும். ஃப்ரண்ட் ஆட்டு எவ்வளோ? 9.5. எவ்வளோதான் நீங்கள் தொழில் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு 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 வாத்தியார்கிட்ட, நல்ல வாத்தியார்கிட்ட ஒரு பேட்டர்னை போட்டு நீங்கள் வாங்கி தச்சு பாருங்கள், அதோட விஷயமே வேறு மாதிரி இருக்கும். கழுத்து இறக்கம் 6 இறக்கியிருக்கேன். 6 இறக்கி கொஞ்சோண்டு வெளியே போயிட்டேன். இங்கே நம்ம மட்டும் ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஜாக்கெட் இந்த இடத்துல கிராஸ் இருக்கணும். அது மாதிரி முன்னாடி இப்படி கிராஸ் பண்ணுங்கள், நேராக போடாதீங்க. நேராக போட்டிங்கன்னா பெண்களுக்கு வந்து நேராக கிடையாது, முன்னாடி வந்து இறங்கி தான் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. 3.25 தள்ளியிருக்கேன். 36 மூவ் பண்ணிட்டு 36 3ல் ஒரு பாகம் இருக்கணும். 12.25 இருக்கான்னு பார்த்துருவோம். 12.25 இருக்கு, அக்யூரேட்டாக இருக்கு. 3ல் ஒரு பாகம் இருக்கணும். 6 1.5 வைக்கிறேன். இது 1.5 இது 1.5 3.25 3.5 3.25 3.25. இதுல பாதி எவ்வளோன்னு பாருங்க. 1.25 ஒரு புள்ளி பார்த்துட்டேன். இதுல பாதி எவ்வளோன்னு பாருங்க. 2. வச்சுட்டோம். இப்போ C1 எவ்வளோ? C1 35 8.25 நான் வைக்கிறேன். 1/4 இன்ச்சு டாட்டுக்காக. இப்போ பட்டி எவ்வளோ வைக்கலாம்னு முடிவு பண்ண போகிறோம். பட்டி வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். இது 3.5 வைக்கிறேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 5.25. இந்த பக்கம் 5. இப்போ இங்கே 5.25 வச்சோம். இந்த 5.25 இங்கே இறக்கிடுங்க. இறக்கிட்டு அழகாக இந்த இதுலேருந்து கோடு போடுங்க. இப்போ இடுப்பு வந்து 30 7.5. இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2.5. இந்த பக்கம் 5 இருக்கணும். நான் 4.25 4.5 வச்சாலே போதும். 4.25 வைக்கிறேன். 4.25 வச்சு இந்த சென்டர் பாருங்க. C2 வந்து 36 9.25 வேணும். 9.25 வருதான்னு பாருங்க. 9.25 வரல, கொஞ்சம் நவுத்திக்கலாம். சென்டர் 9.25 வரணும். 9.25 வந்துருச்சு. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ 4.25 2.5 சரியாக வந்துருச்சு. இப்போ C1 8.25 இது 9.25. இது C1 இது C2 இது இடுப்பு 5 2.5 7.5 கரெக்டாக வந்துருச்சு. இப்போ முண்டா வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டுருவோம்.
இப்போ மார்பகம் வந்து நல்லா தெளிவாக இருக்கணும், பளிச்சுன்னு கூறாக இருக்கணும்னா ஒன்னையால் வைங்க. இல்லை சார் மார்பகம் எனக்கு வேணாம், மார்பகம் வந்து எனக்கு இது இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படின்னா 2 இன்ச்சு மாற்றிடுங்க. இந்த இடத்துல 2 இன்ச்சு வைங்க. இந்த இடத்துல தள்ளி போயிருங்க. எவ்வளவு தள்ளி போறீங்களோ மார்பகமே இல்லாத மாதிரி காமிக்கும். மார்பகம் நெருக்க மார்பகம் பளிச்சு தூக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கும், ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி காமிக்கும். வச்சுட்டேன். அரைஞ்சி தோண்டி எடுத்துருங்க. அரைஞ்சி இப்போ ஏஹெச் எவ்வளோ? 16. 8 வேணும். 8 வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். ஏழேமுக்கால் தான் வருது. கொஞ்சோண்டு இறக்கிக்கலாம். 7.25 தான் வருது. நம்ம வந்து சின்ன பாயிண்ட்னால கொஞ்சோண்டு இறக்கிக்கலாம். எட்டு வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து 5.25 இருக்கு. இந்த 5.25 இங்கே இருக்கான்னு பார்ப்போம். 5.25 இல்லை, கொஞ்சோண்டு இறக்கிப்போம். கையிலே நான் போட்டுறேன். இது 3 தச்சவனா 2.5 மாறிடும். ஃப்ரண்ட் நெக்கு 6 வச்சுருக்கேன். 6னா 6.5 வந்துடும். எல்லாமே கரெக்டாக நம்ம போட்டோம். ஃப்ரண்ட்டு பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, எல்லாமே நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக்கு போட்டதை எல்லாரும் பார்த்துட்டீங்க. இது 36 இன்ச்சு பாடி, 30 இன்ச்சு இடுப்பு. இது வந்து ரெங்கநாதபுரத்துக்கு போகும்போது 100 ரூபா பேட்டர்ன் போட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக போடப்பட்ட பேட்டர்ன். இப்போ 36 இன்ச்சு பாடி கை வெட்ட போகிறோம். இது ரெங்கநாதபுரத்துக்கு அனுப்ப வேண்டிய பேட்டர்ன், 100 ரூபா பேட்டர்ன். கெட்டியான அட்டையில் போட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக போட்டுட்ருக்கோம். கை நீளம் 7.5. கை லூஸ் 11.5. ஏஹெச் எவ்வளோ? 8. 7, 8. 3 இன்ச்சு இறக்குறேன். ஏழு இங்கே வைக்கிறேன். 7 வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக 8 வந்துடும். ஆனால் 3 நீங்கள் இறக்கணும். 3 இறக்குனா தான் அந்த 8 வரும், இல்லைன்னா வராது. நீங்கள் 2.5 இறக்குனீங்கன்னா 8 வராது. 8 வரும், ஆனால் மேலாக தூக்கிட்டு இருக்கும். கை சுருக்கம் வந்துடும். கை இதை சுருக்கம் வந்துடும். ஷோல்டர் கழண்டு போயிடும். இவ்வளோ தூரம் இறக்குனீங்கன்னா தான் கை வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். கை தனித்தனியாக நிற்கும். 7, 8, 3 இவ்வளோ தூரம் இறக்கணும். நீங்கள் 2.5, 3 இறக்குனீங்கன்னாக்கா கை வந்து சிறப்பான முறையில் இருக்காது. கை சுருக்கம் வந்துடும். ஷோல்டர் கழண்டு போகும். கை வந்து கீழே இழுத்து வாங்கினா தான் உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து கரெக்டாக போய் உட்காரும். சுருக்கம் வராமல் உட்காரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2.5 இறக்கிறீங்க. 2.5, 3க்கு மேலே யாருமே இறக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி இறக்காதீங்க. கையில் அடிங்கையில் பாதி. நல்லா மீன் நீந்துவது போல் கையை நல்லா இப்படி தோண்டி இப்படி எடுக்கணும். தோண்டி எடுத்தீங்கன்னா தான் மீன் அப்படியே படுத்து தூங்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சிறப்பான முறையில் இருக்கும். அப்படி ஜாக்கெட் போட்டால் கிச்சுன்னு போய் உட்காரும் உள்ள. ஏன்னா சதை இருக்காது. பெண்களுக்கு வந்து கெட்டியான சதை கிடையாது, வந்து லூஸ் சதை தான் அதிகமாக இருக்கும். அதனால் எவ்வளவு நீ குறைஞ்சாலும் ஜாக்கெட் வந்து அற்புதமாக இருக்கும். அற்புதமாக இருக்கும். இப்படி வந்து அழகாக போய் உள்ளே போய் உட்கார்றதுக்கு இது வந்து பேட்டர்ன் வந்து சிறப்பான முறையில் இருக்கும். சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களை வந்து மாற்றும். இந்த கை போய் இப்படி உள்ளே உட்கார்ந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து
கை சுருக்கமே வராது, ஷோல்டர் கழண்டு போகாது. இதுவும் ஒரு முக்கியமான காரணம். கை இப்படி மீன் படுத்திருக்க மாதிரி வெட்டுங்க. இப்போ வந்து 7 8 வச்சுட்டோம். இப்போ இங்கே அர்க்காத்து அது மாதிரி மேலேயும் ரவுண்டு கொடுத்து வெட்டுங்க. ரவுண்டு வந்து 1.5 இன்ச் ரவுண்டில் இருக்கணும். இந்த ரவுண்டு வந்து முக்கியம். இந்த ரவுண்டு வந்து முக்கியம். இது வந்து 1.5 3 இன்ச்சு கேப்பில் இருக்கணும். கரெக்டாக இருக்கணும். இருந்தால் சிறப்பான முறையில் இருக்குன்னு அர்த்தம். கை வந்து கச்சுன்னு போய் மேலே வந்து முழுகுனாப்பில் உட்காந்துருக்கும். இந்த கை ரவுண்டு எவ்வளோ தூரம் கொடுக்குறீங்களோ ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குது. இது வந்து இந்த ரவுண்டோட அளவு இருக்குது. சின்ன பாடினா 1.25, பெரிய பாடினா 1.5, அதுக்கு மேலே 1.25, 2, 2.5 வரைக்கும் ஒவ்வொரு பாடிக்கு தகுந்த மாதிரி இந்த ரவுண்டை வந்து பெருசு பண்ணிகிட்டே போகணும். பெருசு பண்ணும்போது அழகாக போய் கை வந்து உட்காந்துக்கும். இப்போ கை வெட்டிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு கவனமாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி முண்டா இது பார்க்காம நீங்கள் எந்த காரணத்தை மட்டும் கொடுக்கக்கூடாது. சரியாக தான் இருக்குமே நினைக்கக்கூடாது. இப்போ பார்க்கணும், திருப்பி ஒரு வாட்டி பார்க்கணும். கரெக்டாக இருக்கு. ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்கு. எட்டு இருக்கு. இங்கே 8 இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். 7.25 தான் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசம் வந்துச்சுன்னா செக் பண்ணணும். இப்போ அக்யூரேட்டாக வந்துச்சு. எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ பேக் ஃப்ரண்ட் பார்த்துட்டோம். இப்போ பேக் பார்க்க போகிறோம். பேக் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பட்டி வெட்டணும். இப்போ தான் பட்டி வெட்ட ஆரம்பிக்கணும். இப்போ இங்கே கொஞ்சோண்டு கூட இருக்கு. இதை கொஞ்சோண்டு கிராஸ் பண்ணணும். ஒரு புள்ளி கூட வித்தியாசம் வந்துடக்கூடாது. அப்பதான் வந்து இங்க உட்காருது பாருங்க. இந்த 4 இன்ச்சு டிஃபரன்ஸ் அடிச்சுன்னா அது தனியா காமிக்குது பாருங்க. இந்த கோட்டில் வந்து உட்காரணும். உட்கார்ந்தா ஓகேன்னு அர்த்தம். ஒவ்வொன்றையும் பார்க்கணும். பார்த்து நீங்கள் வெட்டினா மட்டும்தான் சிறப்பு. இது 36 இன்ச்சு பாடிக்கு நம்ம பேட்டர்ன் போடுறோம். இது ரெங்கநாதபுரத்துக்கு போகக்கூடிய பேட்டர்ன், 100 ரூபா பேட்டர்ன். இந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் அவங்களும் சிறப்பான முறையில் இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 3.5 3.5 3 இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 6.5 6.5 வச்சுட்டேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3 வச்சுட்டேன். ஃப்ரண்ட் எப்படி குறைக்கிறதுன்னு கேட்குறீங்க. இங்கே எவ்வளோ இருக்கோ அதை விட 1/2 இன்ச் கம்மியாக வைங்க. 3 இங்கே விட 1/2 இன்ச் கம்மியாக வைங்க. 2.5 பின்னாடி மட்டும் நல்லா தூக்கி விட்ருங்க. தூக்கி விட்டிங்கன்னா ஜாக்கெட் வந்து அற்புதமாக இருக்கும். எவ்வளவு தூரம் நீங்கள் பின்னாடி அதிகமாக போகிறீங்களோ ஜாக்கெட் பார்க்க அற்புதமாக இருக்கும். அது மாதிரி இந்த இடம் பள்ளம் கொடுத்துட்டீங்கன்னா ஜாக்கெட்டு போய் குழியில் போய் உட்காந்துக்கும். நல்லா நச்சுன்னு போய் குழியில் உட்காந்துக்கும். இந்த இடம் பள்ளம் கொடுக்க கொடுக்க ஜாக்கெட் அற்புதமாக இருக்கும்.
இப்போ 30 இடுப்பு 7.5 வேணும். இங்கே அரைஞ்சி கம்மி பண்ணுறதுனால தான் இங்கே 1.5 வைக்கிறேன். இங்கே அரைஞ்சி கம்மி பண்ணிடுவேன். 7 தான் வைப்பேன். 7 போதும். நீங்கள் எல்லா ஜாக்கெட்லையும் அளந்து பாருங்கள், கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் வந்து கிராஸாக இருந்தால் தான் ஜாக்கெட்டு போய் இழுத்து முன்னாடி இழுத்து பின்னாடி நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் வந்து இழுத்து போட்டால் தான் ஜாக்கெட் வந்து அற்புதமாக இருக்கும். கரெக்டாக இருக்கு பாருங்க, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கு. அழகாக இதுக்குள்ளே போய் உட்காந்துச்சு. கரெக்டாக இந்த கோட்டில் வந்து உட்காந்துச்சு. இந்த கோட்டில் யார் இந்த இந்த கோடு பிரகாரம் யார் தைக்கிறாங்களோ சிறப்பாக இருக்கும். கோடு போட்டு தைத்தால் நிச்சயமாக தப்பே வராது. ஒரு பெரிய பெரிய கட்டிங் மாஸ்டர்லாம் கோடு போட்டு தான் வெட்டுறாங்க பெரிய பெரிய கடையில். அந்த கடை பூரா சிறப்பாக இருக்கும். யாருக்கிட்ட வெட்டு முறை இருக்கோ அவங்க வெட்டியாளராக இருக்க முடியும். அதனால் வெட்டு முறைக்கு வாருங்கள். வெட்டியாளர் வந்து ரெங்கநாதபுரத்துக்கு போகக்கூடிய பேட்டர்ன் 36 இன்ச்சு பேட்டர்ன். எல்லாரும் இதே மாதிரி வெட்டி பாருங்கள். நிச்சயம் வெட்டியாளருக்கு உதவியாக இருக்கும். ஃப்ரண்ட்டு பேக்கு கை பட்டி. வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.